உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை கால்நடை மருத்துவர் கேள்விக்கு தலையை அசைத்து பதிலளித்தது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை கடந்த 18ஆம் தேதி தாக்கியதில் முன்னாள் இராணுவ வீரர் சிசுபாலன், யானை உதவி பாகன் உதயகுமார் ஆகியோர் உயிரிழந்தனர். உதவி பாகன் உதயகுமார் உயிரிழந்ததால் யானை தெய்வானை சோகத்துடன் சரிவர உணவு அருந்தாமல் இருந்து வந்தது. 2 கால்நடை மருத்துவர்கள் 24 மணி நேரமும் யானையை கண்காணித்து வருகின்றனர். இன்று யானையை உதவி பாகன் செந்தில் வழக்கம் போல் குளிப்பாட்டி அலங்கரித்தார். இதையடுத்து யானைக்கு வழக்கமாக கொடுக்கப்படக்கூடிய உணவு கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நெல்லை வனக்கால்நடை மருத்துவர் மனோகரன் யானை தெய்வானையிடம் சாப்பிட்டியா, தண்ணீர் குடிச்சியா என கேட்கின்றார். அதற்கு அழகாக தலையசைத்து பதிலளித்தது. சரி, நாங்கள் கூப்பிடுறோம் சார். ஒரு 10 நிமிஷத்தில் போய்க்குவேன். நைட்டு வர சொல்லுங்கள். என்னன்னு சொல்லுங்கள். என்னன்னு அவர் இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அவர் என்ன செய்யறாரு? எதுக்காண்டி சம்பந்தம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வேண்டி அதான் வாங்கிடும். இது கட்டி இது சூடாக போடுக்கணும். ஈரமும் நிலவும் அப்போ இல்லாத முடியும். ஈரமும் மிளகு, பயிறு, சாம்பார், ஒரு ராகி, அந்த